இல்ல இப்போ பட்ஜெட் தானே போகுது. அவங்க ஒண்ணான்னு ஒண்ணு இது சின்ன கருணாநிதி பண்ணுவாங்கல்ல. யாரு ப்ரோ? கார்த்தி ப்ரோ யாரு? ஸ்டாலினோட பையன். என்னது ஸ்டாலின் பையன் சின்ன கருணாநிதி? ஆ, கஸ்தூரி ராஜா மகன் மாதிரி பேசிட்டு ஏய் இருக்க. இல்ல 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 இன்னைக்கு யாரெல்லாம் அவரோட பேட்டியை பாத்தீங்க? பிரஸ் மீட்ட பாத்தீங்க? ம். எல்லாம் பாத்தீங்களா? ம். நேத்து முந்தா நேத்து பேசுனதுக்கு இன்னைக்கும் வந்து டிஃபரன்ஸ் தெரிஞ்சுதா உங்களுக்கு? அலெக்ஸ் ஆனா இருந்தாலும் நீங்க நேத்து பண்றதுலாம் குழந்தை தப்பு அலெக்ஸ். நடக்குது. கட் காப்பி பேஸ்ட் எல்லாம் பண்ணி வீடியோ எல்லாம் போட்டு அரெஸ்ட் பண்றீங்களா? என்ன அலெக்ஸ் இப்படி அப்படின்னு கேக்குறாரு அவரு. இதுல ஆமா இல்ல இதுல ஸ்கிரீன் ரெக்கார்டு அவன் சன் நியூஸ்லயே பண்ணி எடுத்தெல்லாம் வச்சாச்சு ப்ரூஃபோட. ஏன்னா டெலீட் பண்றான், புரியுதா? அவனே போட்டது லைவ், அவன் தான் லைவ் போட்டான். ஏன்னா அவங்க தானே ப்ரோக்ராம் பண்ணது. அவனுங்க ப்ரோக்ராம் சன் நியூஸ்ல லைவ் போட்டாங்க, அந்த லைவ்லயே இருக்குது. எனக்கு அதான் தெரியல, லூஸ் ஆயின்ற மாதிரி தான் ஏய் இருக்குது. நார்த் இல்லடா, இவன் அந்த இது ரிபப்ளிக் சேனல் இருக்குதுல்ல நார்த் இந்தியால, ம். அவன் வந்து அந்த வீடியோவை இது டெலிகாஸ்ட் பண்றான். பின்னாடி நிக்கிறவன் அந்த டைலாக் வரும்போது சிரிக்கிறதெல்லாம் ஃபேஸ்ல மார்க் முதல்ல பண்ணி எல்லாம் போடுறான்டா. இல்லைங்க, உங்களுக்கு இந்திக்காரனுங்க உங்களுக்கு விஜய் பிஎம் ஆகணும்னு ஆசைப்படுறா, இல்ல தளபதி விஜய் தெரியும்ன்றதுக்கு நீங்க ஆசைப்படுறீங்க. ஆனா கிடையாது, வந்துட்டு உண்மை அதுக்கு இல்ல, கிடையாது. உண்மை என்னன்னா ஒண்ணும் இல்ல. அதை தாண்டி வந்துட்டு ஒண்ணு இருக்குது. இங்க உதயநிதி அவனுங்களுக்கு யாருன்னே தெரியாது, பேரு கூட முழுசா தெரியாது உதயநிதி ஸ்டாலின். ஆனா இவன் போட்டோ எல்லாருக்கும் தெரியும் தெரியுமா? சனாதனத்துக்காக வச்சு அதிகமா செய்யறானுங்க. அதிகமா திட்டுவானுங்க இவன் போட்டோ வச்சுக்கின்னு. குரு பொம்மை எரிப்பானுங்க, பச்சை திட்டுவானுங்க. அவரு இதான் இவன் ஒரு ஹிந்து ஹேட்டர் அந்த மாதிரி கார்த்தி ப்ரோ மிடியா தான் யூஸ் பண்ணாங்க தானே போட்டோவை? ஆமா ஆமா, உதயநிதி போட்டோ டாய்லெட்ல எல்லாம் ஒட்டி வச்சானுங்க. அதான் இல்லங்க, இப்ப கேட்கலாம். இல்ல சனாதன பிரச்சனைக்கு இவ்வளவு 5 வாட்சான்னு கேட்டா அப்படி கிடையாது. பரம்பரையா தான் பண்ணிட்டு இருக்கானுங்க. யாராவது தெரியலன்னா யூடியூப்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க. நிறைய ரொம்ப கேவலமா இருக்கிறதெல்லாம் இங்க சொல்ல கூட முடியாது. நிறைய இந்த உறவு இல்ல அதான் அலெக்ஸ், அதாவது வந்து நம்ம எப்படி நம்ம பசங்க எல்லாம் எப்படி ட்ரெண்ட் பண்ணானுங்களோ அந்த மாதிரி இப்ப நார்த் இந்தியால அவனை போட்டு அடிக்கிறானுங்க. எதுக்குன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்துஸ் மட்டும் தான் போட்டு அடிப்பாங்க. என்ன சனாதன தன்மம், அதாவது வந்து இவனுக்கு வந்து வெஞ்சன்ஸ்ல அடிக்கிறானுங்கன்ட்டு எல்லாரும் சொல்லுவானுங்கன்ட்டு அப்படி இருந்தது. ஆனா இப்போ லேடிஸ் கேஸ்ன்னும் போது என்ன ஆகும்னா எல்லா மதத்துல இருக்கிறவங்களும் சேர்ந்து அடிப்பாங்கல்ல. அதான் இன்னொன்னு ப்ரோ, இப்போ இல்ல ஒரு ஏத்திஸ்ட்னு ஒருத்தர் இருக்கானா, இவங்க ஏத்திஸ்ட்னு காட்டிக்கிறாங்கன்னு எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைங்க. நீ என்ன பண்ணோம்னா, இப்ப ஹிந்து கடவுள் வந்துட்டு இவ்வளவு கலாயரை இவ்வளவு இது பண்ற இவ்வளவு நோன்றல. கடவுள் நம்பிக்கை ஒரு நிமிஷம் இல்ல அவங்க டிஎம்கே அப்படிதான் போர்ட்ரே பண்றாங்க. மேட்டர் என்னன்னா, இதே மாதிரி முஸ்லிம்ஸ் கிட்டே ஒரு நிமிஷம் இல்ல இதே மாதிரி முஸ்லிம்ஸ் கிட்டே கிறிஸ்டியன்ஸ் கிட்டே நீ போய் சொல்லி பாரு, கட்சியே இருக்காது. கட்சியும் முடிச்சு விடுவானுங்க. மைனாரிட்டி கூட நாங்க இருக்கோம், மைனாரிட்டி கூட நாங்க இருக்கோம்னு சொல்லிட்டு ஊரை ஏமாத்துறது. அதுக்கு இந்துஸ வந்து தப்பா பேசுறது. இல்ல சனாதானத்தை ஒழிப்புன்னு சொல்றான்ல, அதுதான் இந்த நாய் சந்தானம் பசு பழத்திலே ஒழிஞ்சிருப்பான். அதான் இல்ல நான் கூட ஒண்ணு சொல்லியிருப்பேன். இல்ல அந்த பேர் எனக்கு அந்த கும்பான்னு ஒருத்தர் கும்பவர்ணமா அவன் பேசும்போது கூட நான் சொன்னேன், நம்ம ஆளு வந்துட்டு சங்கி தான். இந்த சங்கி மாதிரி எக்ஸ்ட்ரீமா போய் ஹிந்துக்கும் அதை ரொம்ப ஓரா போல, அதே மாதிரி இவனுங்க மாதிரி ஹிந்து கடவுளையும் தெரியல, கரெக்டா இருந்தாரு. கும்பிடுறியா கும்பிடு, யாரா இருந்தாலும் என்ன வேணா கும்பிடலாம், என்ன வேணா வழிபடலாம், என்ன வேணா கடவுளை வந்து உன் வீட்டோட வச்சுக்கோ, அவ்வளவுதான். அவ்வளவுதான். புத்திசம் கூட கும்பிடுங்க, எது வேணா கும்பிடுங்க, நிறைய இருக்கு, எல்லாம் தெரியாது வேற விஷயம். ஆனா அலெக்ஸ் எனக்கு என்ன புரியலன்னா, அது இவனுங்க கடவுளே இல்லைன்னு டிஎம்கேல. ஆனா வந்து என்னன்னா வீட்டுல அதான் வீட்டை விட்டு நான் சொல்றது அவங்க கட்சிக்காரனுங்க கடவுளே இல்லன்றா. இல்லடா இல்ல எனக்கு புரியலடா. வீட்டுல விட்டுருந்தா வீட்டுல கேட்டா எங்க கட்சியில அவங்க இல்லன்றுவாங்க. ஒரே அலெக்ஸ் ஒட்டக பூஜை போட்டேன்னா இவனுங்க தானே, இவனுங்க ஒட்டக பூஜை போட்டவங்க தானே இவங்க. ஒட்டகத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சானுங்க. ஒண்ணு இல்ல எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு நான் நிறைய டைம் சொல்லியிருப்பேன். ஆனா நானே சொல்லுவேன், எங்க வீட்டுல பொட்டு வச்சு நான் டக்குன்னு அடிச்சுன்னு என்ன செருப்பால் அடிப்பாங்க. நான் அதுக்காக பயந்துனாதான் இதெல்லாம் பண்ணுவேன். சரி இருங்க, இல்ல இப்போ இல்ல அலெக்ஸ் அப்ப நீ சண்டே எல்லாம் சர்ச் போறது இல்லையா? இருடா ஒரு நிமிஷம் குமரா இருடா, ஒரு நிமிஷம். இல்ல ஸ்டாலின் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் நீங்க நினைக்கிறீங்களா? உங்களை தான்டா கேக்குறேன்.
ஐயா ஐயா ஒரு மே 4 என்ன அப்ப ப்ரோ கடவுள் நம்பிக்கையோட இருந்தாரு. ஆனா கடவுள் இல்ல இல்ல கைவிட்டாரு. ஸ்டாலின் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் நீங்க நினைக்கிறீங்களான்னு? இருக்கலாம். ஏன் அவர்தான் கேட்கணும். இருக்கும்னு நினைக்கிறேன் அவருக்கு. ஏய் அவர் இருக்கலாம். புட்ட பத்திரிக்கை ஆள்ல போய் அவரு ஊந்துருக்காரா? இஃப்தார் ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் போவாருங்க. ப்ரோ ஆமா ஏன்டா புட்ட பத்திரிக்கை பாபா அவர் கால்ல போய் ஊந்துருக்காரா ஸ்டாலின்? என்கிட்ட போட்டோவே ஆமா இல்லையா? ஆமா வீடியோ நினைக்கிறேன். இது ரஜினிகாந்த் போய் எப்படி யோகி ஆதித்யநாத் கால்ல ஊந்தாரோ அது மாதிரி இவர் போய் ஊந்துருக்காரா? என்கிட்ட வீடியோவே இருக்குடா, பட் போட்டோவே யோகி இருக்குடா. ஆதித்யநாத் கூட வந்து அந்த பாபா வந்து தயவு செய்து கம்பேர் பண்ணாதீங்க. எப்பா நான் அந்த கண்டென்ட்ல சொல்லல. நான் சொன்னது வந்து இது 2 பெரிய தலைங்களும் ஏமாத்தின்னு சுத்தின்னு இருக்குங்களா, அதுக்கு சொல்றேன். என்ன இங்க டிஎம்கே வந்து பேய் நாங்க போச்சு. வந்து உடம்பு சரியில்லை ப்ரோ. இது சாமி கும்பிட மாட்டோன்னு ஒருத்தன் சொல்லுவான். ஒருத்தன் வந்து நான் வந்து சூப்பர் ஸ்டாரு, என்ன எனக்கு வந்து எல்லா சிஎம்மும் எனக்கு தெரியும்னுவான். ஆனா போய் காலில் விழுவான். அவனோட அலெக்ஸ் ப்ரோ வயசு எவனோ கம்மியான காலில். போட்டால இங்க நான் தான் கிங்கு, நானு சாமியார் கால தான் விழுவேன் அப்படின்னு போட்டுருந்தாரு. நான் அலெக்ஸ், ஆனா கடைசியில பாத்தியா இவ்வளவு நாள் எங்களே ஏமாத்திட்ட, முக்கியமா என்ன ஏமாத்திட்ட பத்தியா? அவன் பேர் அலெக்ஸே இல்லன்ட்டியா? சரி இதெல்லாம் பரவாயில்ல. இந்த விஜயகுமார் தானே பேரு. ஏய் அவன் அதனால ஊர் நம்ம உலகத்தையே போட்டாங்க. அப்படிதானே ஏமாத்தினுக்குறான். இது ஹைலைட் என்னன்னா இதுல இப்ப இந்த குமார் குரூப் பசங்க எல்லாருக்குமே என் ஒரிஜினல் பேர் தெரியும். ஆனா அலெக்சன் கூப்பிட்டு அந்த ஒரிஜினல் பேரே வாயில வராது. எதுக்கு மறந்துட்டானுங்க மறந்துட்டானுங்க. இல்ல அவன் அவன் ஏய் கிறிஸ்டின் குமரா, நினைச்சின்னு போன கிறிஸ்துமஸ் வரைக்கும் வந்து அவனுக்கு வந்து நாங்க கூட கிறிஸ்துமஸ் தான் விஷயம் சொல்லிக்கிட்டு இருந்தானுங்க. ஆமா இல்ல இதுல கொடுமை என்ன தெரியுமா? இல்ல போன வாட்டி கிறிஸ்துமஸ் வருது இல்ல, நான் வீட்டுல உட்காந்து நம்ம வீட்டுல உட்காந்து சும்மா ஏதோ சாப்பிட்டு உட்காந்து இருக்கும். பேஸ்ல தப்பான்னு எல்லாம் வரானுங்க வந்துட்டு ஹாப்பி கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். இதுல டிஎம்ல நான் நீ அப்படி சொல்றேன் எடுத்துக்கூடாது அலெக்ஸ், நீ அப்படி எடுத்துக்கூடாது. கிறிஸ்துமஸ் மாசத்துல உனக்கு பிறந்த நாள்ல அப்படி எடுத்துக்கோ, அவ்வளவுதான். டிசம்பர்ல பிறந்த நாள் டிசம்பர் இல்ல மேட்ரு என்னன்னா ஆக்சுவலா வந்து கிறிஸ்துமஸ்க்கு மறுநாள் என் பிறந்த நாள். வாழ்த்துக்கள். இல்ல ப்ரோ காமனா வந்துட்டு கிறிஸ்துமஸ் எல்லாம் விஷ் பண்ணலாம், அந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா ஒருத்தர் டிஎம்ல குமார் சீரியஸா வந்து கேட்டான், அலெக்ஸ் என்ன சர்ச் போனீங்க? நானும் வரேன். ஏன்டா இந்த மாதிரி நீ என்ன சொல்றியா? அதுதான் எங்களுக்கு ரிஜிஸ்டர் கிறிஸ்டியன் தான் நாங்களா நினைச்சிருந்தோம். அதான் இல்ல 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 வீடு இந்த சைடுல அவன் ஏதோ பசங்க வச்சு அங்கே போனேன். அவன் பேர் அலெக்சாண்டர் நினைச்சீன்னு அவனை ஆள விட்டுலாம் சாடினானுங்க. அலெக்சாண்டரே உன்னை கண்டுபிடிச்சிட்டா. ஆனா குமார் நான் மனசாட்சிப்படி சொல்றேன். இல்ல ஒரு நிமிஷம், அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் எனக்கு தேடினதெல்லாம் ஒரு கதை. அந்த பிரதீப் இன்னும் மறக்க முடியலடா. நீ எக்ஸாம் எழுத மாட்டேன் நான் சொல்லிட்டு தெரியலதான் யாருகிட்ட சொன்னான்னு தெரியல. யார்கிட்டயும் பேசலாம் எந்த வச்சு எஸ்ஓடி கிட்ட பேசினான்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. டேய் நான் அந்த காலேஜும் இல்ல, என் பேர் அது இல்ல, யாருக்கிட்ட சொல்லு. இல்ல இதுல மெயின் இல்ல ஹைலைட் என்னன்னா வீட்டு பக்கத்துல ஜெயின் காலேஜ், ஆனா படிச்சது இந்துஸ்தான். நைஸா தான், ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் ஜெயின்ல சொன்னா நம்புவானுங்க. சரின்னு சொல்லி விட்டேன். உடனே அதான் இவங்க ஜெயின் காலேஜ் போயிட்டாங்க, ஹெச்ஓடி கிட்ட பேசியிருக்கானுங்க. அங்க எவன் தான் யாருக்குமே தெரியல. இல்ல கொடுமை என்னன்னா எக்ஸாம் எழுதிட்டு வந்து உட்காந்து குமாரு பிரதீப் வந்துட்டு எக்ஸாம் எழுத முடியாது டேய் ஆர்டிகேட் போறா ஏன்டா அப்படி டச் பண்ணுங்க. நீ ஜெயின் காலேஜ் இல்லையா? ரேவந்த் கூட அலெக்ஸ் அப்ப வந்து வயசாச்சா வந்து 23 தானா? இல்ல அதுவும் பொய்யா? 35 வயசானா? 24. ஏன்டா இல்ல என்ன விட கம்மி பண்றான். ஏய் குமரா, எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சு நீ காமெடி பண்ணுகிற. நீ ஸ்பேஸ்ல மண்டமலே கூட்டிடுவோம். நான் பேசவே இல்லையா? எனக்கும் கலருக்கும் ஒரு வயசு வித்தியாசம். 25, 24 அவ்வளவுதான். குமார் மட்டும் தான் ஒரிஜினல் பேரோட வர ஒரே ஆளு கலர் மட்டும் தான். கலர் கார்த்திக். அலெக்ஸ் உங்களுக்கு ஒரு நாள் தானே கார்த்திக்ன்றது ஒரிஜினல் பேரு, கலர் அலெக்ஸ் நீ 5 நான் 6, நீ 5 நான் 6. டேட் டிசம்பர் 5, நான் டிசம்பர் 6. ஏய் அவன் டிசம்பர் 5 கிடையாதுடா.
டிசம்பர் ஏய் ரஜினி பிறந்த அதுவும் நாள் அன்னைக்கு சொல்றா. தானே நீ பிறந்த. காலே 13 அவன். டேய் டேய் ஐடி கார்டுல இருந்து எல்லாத்தையும் அமிச்சாச்சுடா. இது இவங்களும் கேட்டது எல்லாத்தையும் அமிச்சாரு. வேணா யாராவது டிஎம் பண்ண கூட தான் எனக்கு ஒரு டவுட் நடக்குது ப்ரோ. நீ கேக்குற பத்தி உனக்கு எல்லாம் இல்ல அவன் பிறந்த நாள் யாரு கூட ஷேர் பண்றான்னு தெரிஞ்சதுன்னா ஆடி போயிடுவீங்க, அசந்து போயிடுவீங்க. சீமான் கூட ஷேர் பண்றானோ சொல்ற ரஜினி இல்லையோ? இல்ல இல்ல ரஜினி சொல்லிடலாமாடா அலெக்ஸ் யாரு கூட பண்றேன்னு? நாளைக்கு பேசுவோம் குமாரு. அப்ப ரஜினி பிறந்த நாள் அன்னைக்கு தான் பிறந்திருக்கிற நீ. அவ்வளவுதான். உனக்கு டென்னிஸ் பால் இருக்குதான் வரும். இல்ல இல்ல ப்ரோ, டிசம்பர் 5 வேற ஒருத்தவங்க பிறந்த நாள் இருக்கு. அது யாருன்னு சொல்ல முடியாது. அதான் சொல்ல முடியும். அலெக்ஸ் உனக்கு 5ஆம் தேதி வரை விஷ் பண்ணுவானுங்களே ட்விட்டர்ல. அடா பாவுமே. ப்ரோ உண்மைதான் 5தான்யா. நீ கலாய்கர் தாண்டி இங்க எவனோ அதான் இது ஒண்ணு இல்லன்னு இவங்கெல்லாம் தெரியும். இதுல ஹைலைட் என்னன்னா, ஒரு ஒரு நல்லவர் இருந்தாரு. அவர் யாரும் சொல்ல வரும்போது அது எல்லாருக்கும் தெரியும். அவரு தான் ஐடி கார்டு அனுப்பு, இது அனுப்பு. எனக்கு தெரிஞ்சு பேங்கால கூட அந்த ஆளுக்கு அனுப்பிச்சிருக்கேன் எல்லாத்தையும். அலெக்ஸுக்கு நானே கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள்லாம் அனுப்பி இருக்கிறேன். அது வேற விஷயம் இல்லையா? ஆனா இல்ல ஃபேமிலி நீ எடுத்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து இப்ப அன்னிட்டு கிறிஸ்டின். ஆனா நாங்க ஃபுல் இந்து தான். ஆனா கிறிஸ்டின் பத்தி கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியும். அதை வச்சுதான் அதை வச்சுதான் இங்க சொல்றது. இந்த கிறிஸ்டின்ஸ் எப்படி இதுதான் இதெல்லாம் வந்து தெரியும். அவ்வளவுதான். இதுவே நான் ஒரு முஸ்லீம் சொல்லியிருந்தா நான் மாட்டிருப்பேன். ஏன்னா முஸ்லீம் பத்தி ஒரு மயிரும் தெரியாது. அது வேற விஷயம். அதான். ஆனா கிறிஸ்டியன்ஸ் பத்தி ஓரளவுக்கு தெரியும். இந்துஸ் பத்தி கட் பண்ணி வேற மாதிரி போடுவானுங்க வார்த்தை. ஆனா இதுல ஒரு கொடுமை என்னன்னா, இல்ல காலேஜ் படிக்கும் போது புத்திசம் வந்துட்டு என்ன இதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்தேன். அது ஏன் பார்த்துன்னு சொல்ல மாட்டேன். அது ஒரு இது. நீ வந்து அப்ப வந்து இந்த மாதிரி ஆக போற, புத்திசம் மாதிரி ஆக போறியா? ஒன்னும் இல்லையா? ஆனா ஒண்ணு ஓப்பனா சொல்றேன். ஒரு நிமிஷம். இங்க குரூப்லயே முதல்ல சண்டை என்ன தரும் வரும். கலருக்கு ரொம்ப கடவுள் நம்பிக்கை இருக்கும். எனக்கு சுத்தமா இருக்காது. நான் வந்துட்டு கலாச்சிருவேன். இவனே திட்டுவான், கடவுளை திட்டுறேடாதான் இது மாதிரி திட்டுனே இருப்பான். ஏன்னா அந்த மாதிரி ஒரு இது இருக்கும் ஆளாளுக்கு ஒண்ணு. இப்போ ஏன்னா இப்ப கலருக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கும், எனக்கு இருக்காது. இன்ஃபுளுசருக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கும். குமாரனுக்கு நம்பிக்கை எனக்கெல்லாம் கிடையாது. ஆந்திரா தானே கலரு. திருப்பதி போறது கஷ்டமா இருக்குடா, அதான் ஹெல்ப் பண்றா. கலர்லாம் காலங்காத்தால மனுஷத்தை கேட்டுதான் இன்சுப்பான். இல்ல அவன் யாரு தெரியல. இந்த ஆதிபுருஷ்னு ஒரு படம் வந்துச்சுல்ல, அனுமாருக்கு வந்து ஒரு சீட் வந்து ஒதுக்க சொன்னதுனாலயே போய் அனுமாருக்கு. ஆமாமா தெரியாதா? ஒரு சீட்டு கலர் தான் புக் பண்ணான். அனுமன் சீட்டு பக்கத்துல. ஆமாமா அனுமன் சீட்டு பக்கத்துல போனான். நல்லா ஜாலியா. அந்த அளவுக்கு கடவுள் பக்தி இது இருக்கும். அவன் பவன் கல்யாண் பண்றான் அப்படிதான் இருப்பான். பவன் கல்யாணம் இது பண்ண முடியுமா? அவனுக்கு இருக்கிற ட்ரிகர் பாயிண்ட் என்னன்னா பவன் கல்யாண் ஃபேன். ஆனா முன்னாடி நீ இருந்திருக்கு, அதை ஒத்துக்கணும். புரியுதா? பேசாமலே இருக்கான் அப்படின்னு பாத்துட்டு. ஆமா என்ன இருந்தாலும் முன்னாடி மியூச்சுவல் டிபி எல்லாம் வச்சிருக்கான். இல்ல தளபதி போட்டோவும் பவன் கல்யாண் போட்டோவும் ஒன்னா சேர்த்து எல்லாம் வச்சிருந்தான். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குதுடா. நீ அதை வச்சிருந்த இன்ஃப்ளூயன்சர் அப்பத்துல இருந்தே இருந்தான். அதனால அவனுக்கு தெரியும். இல்ல ஒரு உண்மையான லியோ டைம்ல இல்ல அவனுங்க நிறைய சப்போர்ட் எல்லாம் இது பண்ணி பேனர்ஸ் எல்லாம் எடுத்து தெரியும். அதுலயும் இதெல்லாம் போட்டிருக்கேன். அதான் ஓரளவுக்கு அவங்களும் பண்ணிருக்காங்க சப்போர்ட் இதெல்லாம். ஆனா மகேஷ் பாபு தான் அதிகம் மியூச்சுவல் இருக்கும். விஜய்க்கு கன்வெர்ட் ஆயிட்டேன் நான் மகேஷ் பாபு தான். ஆமா விஜய் இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டீங்களே. எல்லாரும் பிரீமியர் வந்துருங்க. அது பரிட்டால ரவி ஸ்டோரி என்ன போகுது? பரிட்டால ரவி மொட்டை அடிச்சு பொம்பளை கேஸ் தான். வருஷம் எந்த தீக்கு போயிட்டு போறாங்கடா, சுமாராடே.
ஏய் கலரு, இப்பதான் விசாரிச்சு பார்த்தேன். ஆந்திரால ஆமா உங்க ஆளுங்களுக்கெல்லாம் வந்து தரிசனம் ஃப்ரீயாம திருப்பதியில, அப்படியா? லாவண்யா கோபால் டேய் நான் அப்படியா போய் ஒரு 2 வருஷம் மேல ஆகுதுடா. தரிசனம் ஃப்ரீயா? ஏய், நான் போய் ஏய் 2 வருஷம் அதெல்லாம் நீ ஆகுதுடா. இருடா டேய், நீ போனியா இல்ல நீ போனியா அந்த நீ போனியா அந்த மயில கேட்கல ஃப்ரீயா இல்லையா அதான் கேட்டேன். எல்லாருக்குமே தரிசனம் ஃப்ரீ தான்டா. இல்ல இவங்களுக்கு தனி பாஸ் மாதிரி ம். கொடுப்பாங்களா 25,000 பேருக்கு அந்த ஊர்ல இருக்கவங்களுக்கு. ஆனா பைத்தியக்காரா, அது அது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு தருவாங்க. பிவிஆர் பாப்கார்ன் இல்ல இல்ல பிவிஆர் பாப்கார்ன் மாதிரி சொல்றீங்க. அது அதான் அது எல்லாருக்குமே அவங்க ஊருக்கு கொடுப்பாங்க. மட்டும் தான், அவங்க நேட்டிவ்க்கு மட்டும் தான் அலெக்ஸ். சரி பால் அடிப்பேன் இப்ப உன்னை. எல்லாருமே அலெக்ஸ் bro. எல்லாருக்குமே அந்த பாஸ் இருக்குது. இல்ல இப்ப இல்ல வந்து இல்ல அந்த ஏன் இன்ஃபுளுசர் இப்ப கலரை போட்டு கடிக்கிறீங்க எனக்கு புரியலையே. இல்ல இங்க எங்கிருந்து எடுத்த அந்த அடிக்கிறது ஓலா இது ப்ரோ. கதைகள்லாம் இந்த நாய்க்கு ஒண்ணும் தெரியாது. அது யூடியூப்ல எதுனா வீடியோ போறதுக்கு கண்டென்ட் எடுக்கிறான். ஒரு நாளைக்கு 25,000 பாஸ் கொடுப்பாங்க. அந்த 25,000 பாஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு அடுத்து நீ வந்து ஃப்ரீ தரிசனத்துல போலாம். அது ரொம்ப லேட் ஆகும். அது இல்லைன்னா 300 rupees பாஸ். அது ஓபன் பண்றப்ப புக் பண்ணணும். அது ரொம்ப கஷ்டம். அது லிங்க் சர்வர் கிராஷ் ஆயிடும், புக் ஆகாது அதாவது மோஸ்ட்லி. அந்த 300 ஏய் பாஸ் வாங்கினா கூட கூண்டுல போட்டுருவானுங்களா அலெக்ஸ்? சரி இது ஆமா இல்ல அதுக்கு ஏய், அதுக்கு நீ ஒரு நீ என்ன டைமிங் பெரிய இருக்குடா. பரு ஒரு நிமிஷம் இரு bro. அதுக்கு நீ என்ன பெரிய பருப்பாடா? உன்னை போன உடனே நேரா இந்த இடத்துல போகலாம். விஐபி கடவுள்கிட்ட விஐபி இதுல ரூல நாங்க விஐபி விஐபி ரூல பெரியாலாம் நேரா ஏய் எடுத்துன்னு போய் அது என்ன அவன் மகேஷ் பாபு ஃபேன்ரா டேய். கலரு கேள்ற கலரு. கேள்ற கலரு கேள்ற அவன் மகேஷ் பாபு கலரு. ஃபேன்ரா நீ டேய். என்ன பெரிய பவன் கல்யாணான்னு பவன் கல்யாண் ஃபேனா இருந்தா மட்டும்தான் விடுவோம். அது எப்படி ப்ரோ ஃபேன்ட் மேல ஃபேன்ட் போடுவான்? மேல ஏய் ஜட்டி அதுதான் போடலன்னு சந்தோஷம். இரு ஏய் பேண்ட் அலெக்ஸ் மேல அந்த ஜட்டி வீடியோ ஷேர் போடலன்னு பண்ணியிருந்தேனே. சந்தோஷப்படு. அலெக்ஸ் அந்த கலரு, வீடியோ பாத்தியாடா? பவன் கல்யாணம் இருந்தா மட்டும் தான் சீக்கிரமா விடுவானுங்களா திருப்பதியில? அப்படியேதான் இருக்கான்னு. ஆமா டெபுட்டி சிஎம்டா எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? ஆமாடா அங்க போயிட்டு படிக்கட்டு எல்லாம் தேய்ச்சி கழுவின்னு இருந்தாப்புலடா தொடப்பத்தை வச்சு. அவன் கல்லு வந்து திருப்பதி படிக்கட்டு இல்லையா? அவன் கல்லு வந்து இன்னொரு கோயில் படிக்கட்டியா? நீங்க வேற. ஏதோ ஒரு கோயில் படிக்கட்ட போய் கழுவணும்ல. இது கருணாநிதி பண்ற வேலைடா. பக்கத்துல தண்டவாளத்துல போய் பட்டான் பாரு அந்த மாதிரி இதுடா. வேற கோயில்ல போய் அந்த கழுவுங்க. மாதிரி தாண்டா பண்ணான் அவன். ஆனா ஏய் அலெக்ஸ் உனக்கு அந்த இது தெலுங்கு பத்திரி பாட்டு அனுப்பிச்சு விட்டுன பாத்தியா? பவன் கல்யாண் காலு செம்மையா இல்ல சார்? அதுல வேற 500 கிலோ தூக்கு வரான்டா. என் ஏய், காலு இதுல வேற அவன் மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் கத்துருக்கான்றானுங்க. உண்மையா கலரு? அது சும்மா காசு கொடுத்து எங்க வாங்கிருப்பான். எங்க ஆளுக்கு தெரியாது எதுவுமே இல்ல தெரியுமா? எங்க ஆளு வந்து கிக் இந்த பாக்ஸிங் ஸ்டேட் சீமான். சீமானுக்குலாம் சீமானு ஏய், ஆனா அவன் எத்தனை சீட்டு ஜெயிச்சான்? அப்படி ஆடுறான்? 2 சீட்டா 3 சீட்டா? இல்ல இன்ஃபுளுசர் நீ கேக்குறது எப்படி தெரியுமா இருக்குது? நான் நாய் வேணுமாண்டா சீட்டு ஜெயிச்சிருக்கான். 25,000 ரூபாய் அப்படின்னு சொல்லுவாரு. 21 கலரு. சீட்டு ஜெயிச்சானா? ஆமா ஆமா 21 ஜெயிச்சான்லடா கலரு. கரெக்ட் தானே? ஒரு நிமிஷம் குமார். இல்ல கரெக்ட் தான். இந்த எலெக்ஷன்ல 21 சீட் நின்னா 21 ஜெயிச்சான். அத விடுறா. இல்ல குமார், பவன் கல்யாண் சிங்கம் சூர்யா மாதிரி போய் ஒரு கப்பலை சீஸ் பண்ணாம பாரு. அதெல்லாம் இந்தியால எந்த டெபுட்டி சிஎம் பண்ணுவாங்களா? கலரு இல்ல அலெக்ஸ் bro, அது பேசுவான் பாருங்க. அதுதான் அசிங்கப்பட்டானே. கலரு உங்க பவன் கல்யாணம் அதுக்கு அடுத்து வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபைன் போச்சு. இந்த கோமாளித்தனம் பண்ணக்கூடாது, ஃபைன் கட்டணும். ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபைன் போச்சு தெரியுமா? கரெக்டா ஐடியா இல்ல. ஆனா ஒரு சில கோடி இங்க ஃபைன் கட்டணும். அது வந்து அப்ராடுக்கு போன ஷிப் வந்து இல்ல இங்க சிங்கம் படத்துல ஏர்போர்ட்டுக்குள்ள கார் எடுத்துன்னு லாரி எடுத்துன்னு போவார்ல ட்ரைலர், 40 feet ட்ரைலர். அந்த மாதிரி அங்க அங்க வந்து போட் எடுத்துன்னு கடல்ல போயிட்டாரு. இதோட நேவி போட் எடுத்துன்னு கடல்ல போய்க்கிறாப்புல இல்லையா? பவன் கல்யாண்ன்றது ஒரு சீமான் மாதிரி ஒரு அட்டென்ஷன் போயிட்டோம். ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு பார்ப்பான்.
அந்த மாதிரி போய் பண்ணிட்டான். என்ன ஆனா பண்றது? நம்ம ஊர் சிரஞ்சீவி பவன் லெவல் கூட கல்யாணம் பத்தி கிடையாதுடா பேசுவோம்டா. பவன் கல்யாண்லாம். சிரஞ்சீவி நம்ம லெவல் ஊர் கூட பவன் வாங்க கல்யாணம் பத்தி சிரஞ்சீவி பேசுவோம்டா. சிரஞ்சீவி 16 சீட்டு ஜெயிச்சான் ப்ரோ. சிரஞ்சீவி பரவாயில்ல, 16 சீட்டு ஜெயிச்சான். இல்லடா நம்ம ஊர் பவன் கல்யாணம் பத்தி பேசுவோம்டா. நேத்து தான் வந்து இல்ல 50 அலெக்ஸ் ரவுண்ட் ப்ரோ 800 கிலோமீட்டர் ஜாலியா ரோட் ட்ரிப் கூட்டின்னு வந்துக்கிறோம். அவன் கூட எல்லாம் பவன் கல்யாணம் கம்பேர் பண்ணி பவன் கல்யாணம் அசிங்கப்பட்டாரு. என்னடா இப்படி சொல்லிட்டீங்க? அலெக்ஸ் ப்ரோ ஜனநாயகன் ஏய் ஃபைனல்ல எவ்வளவு ப்ரோ வரும் 75 இயர்ஸ் ஃபைனல் அந்த கலெக்ஷன்? இது பிரியமானவர்கள படத்துல சொல்லுவான்ல. ஜென்னன் ஃபைனல் இல்ல ப்ரோ. அது இன்னும் 2 வாரத்துல இது தெரியும். அது ஏன்னா இப்போ விஷால் படமும் சூர்யா படம் கிளாஷ் ஆகுது. அது கிளாஷ் ஆகும்போது ஜென்னன் ஸ்கிரீன் ரொம்ப குறைஞ்சிரும். அது வரைக்கும் வந்து எவ்வளவு போட்டிருந்தான் ப்ரோ? என்னடா எதனா இது வரைக்கும் தெரிஞ்சடா கலெக்ஷன் பத்தி? ஒரு நிமிஷம். இல்ல 315 crores அது வந்திருக்குன்னு நிறைய, அதாவது இது வந்துட்டு நான் கரெக்டான சொல்றேன். ஏன்னா நிறைய பேர் 320 325 ரொம்ப எக்ஸைட் பண்ணி எல்லாம் சொல்றானுங்க. படம் வந்துட்டு ஒரு 340 50 எண்டா வாய்ப்பு இருக்குது. இன்னும் ஓடாமலாம் இருக்காது. டிசி வந்தாலும் உங்களுக்கு நிறைய தியேட்டர்ல வீக்கெண்டா பார்த்தாலே தெரியும். ஆனா 2 படம் கிளாஷ் ஆகும்போது நமக்கு ஸ்கிரீன்ஸ் இருக்காது. ஏன்னா சூர்யா படமும் விஷால் படமும் கிளாஷ் ஆகுது. இதுவும் ரிலீஸ் ஆகுது. கவின் படமும் ரிலீஸ் ஆகுது. மாதவன் படமும் ரிலீஸ் ஆகுது. ஆனா எனக்கு என்ன கொடுமைனா இந்த ஒன் படம் வருது. இந்த ஒன் படம் வரும்போது நிறைய பேர் வந்து தள்ளி போனோமா இல்லையா? ஏன் தள்ளி போக மாட்டேங்கிறாங்க? தயவு செஞ்சு ஒன் சிலிப்பு பண்ணாதீங்கடா. அவ்வளவுதான் டார்ச்சர் பண்றானுங்களா இங்கேயே வந்து. எதுக்கு அவன் எனக்கு ஒரு டவுட், எதுக்கு ஒன்னு போடுறான் நாய்? அதெல்லாம் வந்து கேட்க கூடாது. இல்ல யாரு டைட்டில் டைட்டில் டாக் எப்படி அந்த டாக் திணிப்புடாது. டைட்டில் இவனுங்களே இது இல்ல அலெக்ஸ் ப்ரோ எவனோ போட்டுருந்தான் ப்ரோ. இது விஷால் படம் வரான்ல, அதான் அனகொண்டா வந்து தவணையை முழுகிடும்னு போட்டுருந்தாரு. அனகொண்டா விஷால் என்ன படம் வருது? இல்லங்க இல்ல, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சொல்றேன். உங்களுக்கு பக்கத்துல சசிகுமார் படம் டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து ரெட்ரோ அடிக்கும்னு சொன்னா நானே சரி May 1 நானும் ரெட்ரோ தான் போனேன். யாருக்குமே தெரியாது. ஆனா நான் பிட் கேட்டேன்டா டூரிஸ்ட் ஃபேமிலி மேல ரிலீஸ் ஆனப்ப தமிழ்நாட்டுல மட்டும் வாய்ஸ் பிரேக் ஆகுது. ரொம்ப ஏறிதுடா அலெக்ஸ். அவன் ஏதாச்சும் 2 வார்த்தை பேசினாலே வைப்ரேஷன் அமைதியாக்கிடுறான். இல்ல விஜய் பாலா அண்ணா மழை காலத்துல சூர்யா ஃபேன்ஸ் வேற அதிகமா வரானுங்க. அதான் தொடக்கத்துல 2 தூக்கி போட்டேன். சூர்யா ஃபேன்ஸ் வேற அப்பப்ப வந்துடுறானுங்க. அவனெல்லாம் பெரிய ஆளாக்காத விடுங்கடா. இவனுங்க ஒருத்தாண்டா திடீர்னு தனுஷ் போய் கடிக்கிறானுங்க. நம்ம ரேஞ்சுக்கு ஏத்த மாதிரி பேசுங்கடா. ஏன்டா அவனுங்க எல்லாம் பெரிய ஆளாக்குறீங்க? இல்ல ஒன்னு எதுக்கு போட்டாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அவருதான் நம்பர் 1. தம்பி ஒரு பாட்டு வந்துச்சு, யாராவது பாத்தீங்களா இல்லையா? ஒன் ரூல் அப்படின்னு ஒரு பாட்டு வந்திருக்கு, கேட்டீங்களா இல்லையா? அவன் பட்ஜெட் பாக்குறதுக்கு இது வந்து அந்த பாட்டு வந்ததே தெரியாது. நீ சொல்லிதானா தெரியுது. அலெக்ஸ் ப்ரோ டைப் 2 நம்பர் 1 னா நாங்கெல்லாம் கவர்மெண்டோட பட்ஜெட் பாத்துறோம் சார். எங்களை பத்திங்கனே இந்த 1 பத்தியா எங்க பார்த்தாலும் தலைவர் ஸ்டிக்கர் ஒட்டுறதுலயே இருக்கிறாங்க. அடிச்சு சொல்றா விஸ்வநாதன் சன்ஸ் ஜெயிலர் ரெக்கார்டு உடைக்குதுடா. எழுதி வச்சுங்க. ஐயா முதல்ல தம்பி அவதார் சும்மா தான் இருக்கு. அவதாரே சேர்த்துக்க வேண்டியதான். இல்ல அந்த அளவுக்கு மேல இல்ல. டிவி ஆங்கர் பண்ணவெல்லாம் வந்துட்டு இவனுக்கு மேல போயிட்டான்டா. இவனெல்லாம் பெரிய ஆளா பேசிக்கிறீங்க விடுங்க. ஐயா ஒரு நிமிஷம், இன்னைக்கு வரைக்கும் அபிஷியலா போட்ட கலெக்ஷன்ல 2 அவனை பத்தி பேசாத. அவன் வந்து 300 கோடி பண்ணிருக்கான். இங்க டயர் 1ல ஒருத்தவன் இன்னும் 250 கோடியே பண்ணாம இருக்கான். அதிகமா பண்ணிருக்கு. நான் 1 பண்ணுன்னு சொல்றீங்க. சசிகுமார் கூப்பிடுறாங்க கேட்டாங்க. கம்முன்னு உக்காரு. நீ உன் டிபிக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல. நேரம் அக்டோபர் மாசம் ஜெயில கம்முன்னு உக்காரு. ஆனா அலெக்ஸ் எனக்கு டிசியை கண்டா பயமா இருக்கு. லோகேஷ திருப்பி அடிப்பாங்களோ? டிசி நல்லா இருந்தாலும் அடிப்பானுங்க, நல்லா இருந்தாலும் அடிப்பானுங்க ப்ரோ. லோகேஷ்னால அடிக்கிறானுங்க. அது ஏனே தெரியல. எனக்கு ஏன் புரியலடா. லோகேஷ் அடிச்ச மாதிரி எனக்கு தெரிஞ்சு எந்த டைரக்டரையும் அடிச்சிருக்க மாட்டாங்க. அவன் என்னையா தப்பு பண்ணான்? கூலின்னு ஒரு முகம் இல்லடா. அவன் பட்டு மேல வந்துட்டான்டா. அவன் பட்டு மேல வந்துட்டான். அப்பெல்லாம் இல்ல. கூலி இதெல்லாம் இல்ல. அப்படிலாம் இல்ல. கூலி பண்ணதுதான் அதெல்லாம் கிடையாது. தலைவரை சொன்னா பாத்தியா இட்ஸ் ஏஐ அப்படின்னு.
அதெல்லாம் தலைவன் ஒண்ணுமே கிடையாது. ஆக்சுவலா தலைவனுக்கு இல்லடா வந்து அடி இல்லடா வாங்குறதுக்கான ஆக்சுவலா ஏத்த மூஞ்சி. இல்ல ஆக்சுவலா வந்து ஆமா கூலி படம் அலெக்ஸ் இல்லடா டேய் ஒரு கூலி படத்தை வந்து லோகேஷ் கனகராஜ் எடுத்ததுக்கு லோகேஷ் கனகராஜுக்கு பெரிய இது டேங்க் பண்ணணும்டா. ஏன் சொல்றேன்னா ஒரு வயசான பீஸ சும்மா நடக்க விட்டு கையாட்ட விட்டு ஒரு மாசீனை கிரியேட் பண்ணி அவனோட ஐடியாவெல்லாம் மூளையெல்லாம் கசக்கி பிழிஞ்சு ஒரு படம் எடுத்து இது வச்சுக்கிறான். அந்த சேர்ல பண்றது ஐடியாவா? இல்லடா இல்ல இல்ல கலரே அந்த சேர்ல இல்ல பணத்தை கொள்றது ஐடியாவா? எதுவும் இல்ல. இல்லடா ராம்கோபால் வர்மா சொன்ன கட்டையை வச்சு டைலாக் இல்ல வச்சு எனக்கு புரியல. கலரே கலரே இதெல்லாம் கூட ராம்கோபால் பரவாயில்லடா. வர்மா சொன்னதை வச்சு இவன் இந்த அளவுக்கு மாசம் ஒரு படம் எடுத்துக்கிறான்ல. அப்படி இல்ல இருக்கும்போது இல்ல கட்டையை வச்சு கொளுத்தனா கொளுத்தாத, அந்த கட்டையே கொளுத்திருக்கணும். இருக்கிறதுல சரியான இது என்ன தெரியுமா? தலைவன் பாலைவனத்துல டைனிங் டேபிள் போட்டு எல்லாரும் சாப்பிட வச்சுப்பான் பாரு. பழைய படத்துல ஒரு படத்துல பாம்பு தூக்கி போடுவாங்க. இல்ல ஐயா எனக்கு இதெல்லாம் பரவாயில்லையா, கத்திய தூக்கி கழுத்துக்கிட்ட வச்சுட்டு எப்படி இருக்கீங்க